வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அரவுண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ப்ரிவ்யூ கண்டினியூஸ். போன தடவை டாப் ஆர்டர் பேட்டிங் ஆஃப் ஆல் டீம்ஸ் பார்த்தோம். பாண்டியன் வந்திருந்தாரு. இன்னைக்கு நம்ம ஜெயிலர் படத்துல இருந்து வர்மன் வந்திருக்காரு. வர்மன், வெல்கம் ஆன் தி ஷோ. எப்படி இருக்கீங்க? जिंदगी बेहाल है, सुर है ना ताल है, आजा सवारिया आ आ आ आ, ताल से ताल मिला, ओ ताल से ताल मिला. എന്താച്ചാരെ മാടിച്ചിലായോ? நாட்டுல எவ்வளவு நாங்க கேரளால வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு பொருள் மேல ஆசை, லைஃப் ஆம்பிஷன். அந்த பொருள் அடைஞ்சே தீரணும். நான் என்ன கேட்டேன் ஒண்ணு, சாம்பியன்ஸ் டிராஃபியோட ப்ரிவியூக்கு என்னெல்லாம்டா பண்ணிட்டு இருக்க? என்னெல்லாம் பண்ணலாம், கொஞ்சம் தலை சுத்துது. நீங்க டீம் பை டீம் போங்க, தீர்ப்பு சொல்றேன். இல்ல, நீ பீடாகவே திரும்பி வந்துட்டு கிரிக்கெட் பேச போறோம். இதுல எனக்கு எந்த பாண்டியனும் வேணாம், எந்த அவ்வைஷன் முக்கியம் வேணாம். நீ இப்ப ஃபுல்லா பீடாகவே வந்துட்டு. வர்மன் ரோல் நல்லா இருந்தது, சூப்பரா இன்ட்ரோ கொடுத்துட்டு எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க. ஸ்டார்டிங் வித் ஆஸ்திரேலியா அகைன். ஆஸ்திரேலியாவோட டாப் ஆர்டர் பேட்டிங்க்கு நீ 15 கொடுத்த. நம்ம நெக்ஸ்ட் பேச போறது அவங்களோட மிடில் ஆர்டர் ஆல்ரவுண்டர்ஸ் பத்தி. ஏகப்பட்ட சேஞ்சஸ். மார்க்கஸ் டாய்னிஸோட ஒரு லாஸ்ட் மினிட் ரிட்டையர்மெண்ட். ஆரன் ஹார்டி அஃப்கோர்ஸ் இருக்காரு. மிச்சல் மார்ஷ் ஹஸ் பீன் வித்ட்ரான். யாரை எடுத்துட்டு வர போறாங்க, என்ன ஏதுங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இது ஒரு பெரிய பாதிப்பு தான் ஆஸ்திரேலியாவுக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப மார்னஸ் மேல ஆடிட்டா ஸ்டீவன் ஸ்மித் ஹேஸ் டு கம் டு 4. அலெக்ஸ் கேரி இருக்காரு. ஜாஷ் இங்கிலிஷ் will 100% பிளே. ஸ்ரீலங்கால ஒரு ஃபேண்டாஸ்டிக் சீரீஸ் ஃபார் ஜாஷ் இங்கிலிஷ். ஸோ அவர் விளையாட போறாரு. கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் ஆரன் ஹார்டி, டெஃபினட்டா ஆரன் ஹார்டி விளையாட தான் போறான். ஸோ உன்னோட தாட்ஸ் ஆன் ஆஸ்திரேலியாஸ் மிடில் ஆர்டர் கம்பேர்ட் டு த டாப் ஆர்டர்? இப்போ டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி. ஒரு பிளேயருக்கு வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் வேற லெவல்ல வந்திருக்கு. நிஜமாவே சொல்றேன், உன்னை பார்த்து அப்படியே நானே வியப்படைஞ்சு போயிருக்கேன். ஏன்னா சத்தியமா முடியவே இல்லை. கரெக்டா ஃபுல்லா போட்டுருக்கிறேன். மேக்கப்பு, டைலாக், டெலிவரி, வேற லெவல், சான்ஸே இல்லை. உன்னை கூடிய சீக்கிரம் தமிழ் சினிமா 2 கையோட அணைச்சு உள்ள எடுத்துட்டு வரணும்னு நான் ஃபீல் பண்றேன். அது தமிழ் சினிமாக்கு தான் இழப்பா இருக்கணும். கண்டிப்பா ஒன்று எடுத்துட்டு வரணும். வேற லெவல் கேரக்டரைசேஷன் பண்றேன். சரி, கமிங் பேக் டு கிரிக்கெட். டியர் வியூவர்ஸ், நீ கண்டினியூ பண்ணு. அவங்க டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று சொன்னோம். ஷார்ட், டேலண்ட்டுக்கு ஷார்ட் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஷார்ட்டு. லபுஷேன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம். ஒரே ஒரு பிளேயர்னா டிராவிஸ் ஹெட், ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், என்ன வேணா நடக்கும். நம்பர் 4ல நங்கூரம் ஸ்டீவ் ஸ்மித். நம்பர் 5 ஜாஷ் இங்கிலிஷ், அவர் தான் ஆடுவார். நம்பர் 6 மேக்ஸ்வெல் இஸ் நாட் ரிலேபிள் பட் இ கேன் ஹர்ட் யூ. நம்பர் 7 ஹார்டி, வெரி டேலண்டட், நாட் அ கிரேட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். எங்க அவங்க அடி வாங்குவாங்கன்னா நம்பர் 9ல வர பேட் கமின்ஸ், அவரோட பேட்டிங் அங்க ஒரு 23 ரன் அடிக்கிற பேட் கமின்ஸ் ஃப்ரம் ஓவர் நம்பர் 44 to 47. டெஃபினட்டா இவர் பேட் கமின்ஸ் இல்லாதனால டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வில் பி எல்லிஸ் தானே, நேத்தன் எல்லிஸ். பட் பேட் கமின்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட் யார் யூஸ் பண்ணுவாங்க? ஏன்னா டெஸ்ட் சீரீஸ்ல அங்கே ஹேசல்வுட் காலியான போது போலண்ட் யூஸ் பண்ணாங்க. பட் ஒன் டேஸ்க்கு யாரை யூஸ் பண்ணுவாங்க? Do you think they'll look at that? 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஷான் அபர்ட், இன்னொரு ஸ்பென்சர் ஜான்சன். இப்போ ஸ்பென்சர் ஜான்சன் பாத்தீங்கன்னா அவர் இன்னொரு ஜெனுவன் விக்கெட் டேக்கர். பவர் பிளேல ஸ்ட்ரைக் அப் ஃப்ரண்ட். ஷான் அபர்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3 டைமென்ஷனல் பவுலர், குயிக்கா போடுவாரு. he can also bat a bit. அதுதான் ஷான் அபர்ட்டோட பேட்டிங் will definitely come in handy. இந்தியால கூட ஒரு சம நாக் ஆடினாங்க அந்த வேர்ல்ட் கப் குள்ள போறதுக்கு முன்னாடி. இண்டோர்ல ஒரு ஓடிஐ விளையாடணும். அந்த கேம் நான் கூட விளையாடினேன். சூப்பர். இண்டோர்ல ஆடினீங்க? அவுட்டோர்ல தான் ஆடணும். மத்திய பிரதேஷ்ல இருக்கிற இண்டோர்ல, உனக்கு இப்ப சொன்ன மத்திய பிரதேஷ்ல இருக்கிற இண்டோர்ல நாங்க ஆஸ்திரேலியா விளையாடணும். அப்ப ஷான் அபர்ட் சூப்பரா பேட்டிங் ஆனாரு. பட் ஷான் அபர்ட் ஒரு போத் சைட்ஸ் கொடுக்குறாரு. பட் ஆஸ்திரேலியா 2023 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சதுக்கு ஒரு மேஜர் ரீசனே அவங்களோட போலிங் தான். எனிவே, நம்ம போலிங் குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்டிங் பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் ஆரன் ஹார்டி, கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் டாய்னிஸோட ரோல ஆரன் ஹார்டி தான் ஃபில் பண்ண போறாரா? மிச்சல் மார்ஷோட ரோல் யார் ஃபில் பண்ணுவாங்க? இப்போ மிச்சல் மார்ஷோட ரோல் தான் லபுஷேன் ஸ்ட்ரெயிட் அவே. இல்லைனா லபுஷேன் ஆடி இருக்க மாட்டார். நம்பர் 3 மிச் மார்ஷ் வந்திருப்பாரு. அதுதான் அவங்களோட டெம்ப்ளேட். நம்பர் 4ல ஸ்டீவ் ஸ்மித், யூ கேன் புட் யுவர் மணி ஆன். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஜாஷ் இங்கிலிஷ் பார்த்தீங்கன்னா நிறைய சீக்கி ஷாட்ஸ் ஆடுவார். ரிவர்ஸ் ஸ்வீப்பு, ஸ்விட்ச் ஹிட்டு, எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர், எப்போ வேணால் அவுட் ஆகலாம். மேக்ஸ்வெல் எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர், எப்போ வேணால் அவுட் ஆகலாம். ஆரன் ஹார்டி குட் பிளேயர், நாட் கிரேட் அகேன்ஸ்ட் ஸ்பின். அப்படிங்கும்போது இவங்க பயங்கரமா கஷ்டப்படுவாங்க மிடில் ஆர்டர்லயும். மிடில் ஆர்டர் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு உன்னோட மார்க் ஃபார் ஆஸ்திரேலியா? 16 out of 25. 16 out of 25. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் டீம் போயிடலாம். நியூசிலாண்டுக்கு 22 கொடுத்த இந்த டாப் ஆர்டருக்கு. டை பிரேக்கர் இருந்தது இந்தியாவுக்கு நியூசிலாண்டுக்கும். ஸோ அவங்களோட டாப் ஆர்டருக்கு 22 கொடுக்க வச்சேன் ராதர். அவங்களோட மிடில் ஆர்டர் will consist of டாம் லேத்தம், டேரல் மிச்சல் with finishing with மார்க் சாப்மன், மிச்சல் சாண்டனர் to bolster the lower middle order. அவங்களோட மிடில் ஆர்டரை நீ எப்படி பார்க்குற? சாலிடா இருக்கு. நம்பர் 4 டேரல் மிச்சல்,
எக்ஸ்ட்ரீம்லி எஃபெக்டிவ், டபுள் கியர் பிளேயரு, சூப்பர் பிளேயர், ஸ்பின்னர்ஸ் நேராக ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் அடிக்கிற ஒரு பிளேயரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாம் லேத்தம், அவரும் எப்படின்னா ரன்னு வர்றது தெரியாது, ஒரு 90 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூப்பர் பிளேயரு. நிறைய ஸ்டியர் பண்ணுவாரு, லேட் கட்டு, ரிவர்ஸ் ஸ்வீப், சீக்கி வே ஆஃப் கெட்டிங் ரன்ஸ். இங்கிலாந்து எப்படி ஆடணும் நம்ம எதிர்பார்க்கறோமோ அதை ஆடக்கூடிய ஒரு டீம் நியூசிலாந்து. அதுக்கப்புறம் நம்பர் 6ல எக்ஸ்ப்ளோசிவ் கிளென் பிலிப்ஸ், அவர் வந்து ஒரு கேம் சேஞ்சர். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இங்க ஒரு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, எல்லாரும் bowling போடுவாங்க, எல்லாரும் பேட்டிங். போலிங்னு இல்ல, இங்க வந்து அவங்களுக்கு வந்து ஈதர் டேரல் மிச்சேல் இல்லைன்னா டாம் லேத்தமோட காம்னஸ் அந்த பக்கம் இருக்கும். ஸோ அப்போ நீங்க அந்த டயத்துல ஒரு 27-28வது ஓவர்ல யூ நீட் த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் ஆஃப் கிளென் பிலிப்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க் சாப்மேன், அவர் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர், வாஸ் காட் டபுள் கியர்ஸ். அதுக்கப்புறம் நம்பர் 8ல பாத்தீங்கன்னா கேட்ட பையன் சார் இந்த காளி அப்படின்ற வேலையில்லா பட்டதாரி, அவரும் வந்துட்டு ஒரு 24 ஒரு 19 பால் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. நேதன் ஸ்மித் கேன் ஆல்சோ பேட். இல்ல நம்ம we shouldn't forget நேத்தன் ஸ்மித். of course நேத்தன் ஸ்மித் is a new commodity. நிறைய பேர் இந்த ரீசெண்டா நடந்த T20 சீரிஸ் பார்த்திருக்க மாட்டாங்க. நேத்தன் ஸ்மித் வச்சு விளையாடுறாங்க, கேன் bowl a bit of seam up, can bat a bit. பட் மைக்கேல் பிரேஸ்வெல் நம்ம மறக்க கூடாது. மைக்கேல் பிரேஸ்வெல் இஸ் a very integral part. அவங்களுக்கு ஆஃப் ஸ்பின் வேணும்னா அவர் தான் கொடுக்குறாரு. ஐ திங்க் ஒரு ஷூட் அவுட் பிட்வீன் மைக்கேல் பிரேஸ்வெல் அண்ட் கிளென் பிலிப்ஸ், அவங்க ரெண்டு பேருக்குள்ள யாராவது ஒருத்தர் தான் விளையாட முடியும். கிளென் பிலிப்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ். உங்களுக்கு வந்து இப்போ டேரல் மிச்சல் டபுள் கியர், கேன் வில்லியம்சன் அதே மாதிரி ஸ்லோ ஆர்டர் டபுள் கியர் பிளேயர், டாம் லேத்தமும் அதே மாதிரிங்கும் போது நம்பர் 6ல யூ நீட் டு ஹேவ் சம்மன் கேன் கம் தேர் அண்ட் ரியலி டேக் த bowling on when the situation is good. அப்படிங்கும் போது யூ வுட் ராதர் கோ வித் கிளென் பிலிப்ஸ். பிரேஸ்வெலும் ஒரு வெரி குட் ஆஃப் ஸ்பின்னர். ஆனா கிளென் பிலிப்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே கையை சுத்தி ஒரு 4 ஓவர்ல வந்து ஒரு 23 ரன் ஒரு விக்கெட் எடுத்துக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. பிளஸ் 17 ஆன் த ஃபீல்ட் அவர் மட்டுமே. ஃப்ளையிங் பேர்ட்னு சொல்லுவாங்கன்றதுனால இது வந்து ஒரு மிகப்பெரிய அவங்களோட டெசிக்னேட்டட் ஃபினிஷர் மார்க் சாப்மன் கண்டிப்பா விளையாடுவார். ஏன்னா அந்த ஜிம்மி நீஷாம ரொம்ப நாள் பேக் பண்ணாங்க. இப்ப சாப்மன் அந்த ஃபினிஷிங் ரோல் எடுத்துன்னு வராங்க. இஸ் பீன் பேட்டிங் ரியலி வெல். ஸோ அவங்களோட ஃபோர் வந்து கேன் வில்லியம்சனா இல்ல 3 கேன் வில்லியம்ஸ்? 3 கேன் வில்லியம்சன், 4 டேரல் மிச்சேல், நம்பர் 5 டாம் லேத்தம், 6 கிளென் பிலிப்ஸ், 7 சாப்மேன், 8 மிச்சேல் சாண்ட்னர். அவ்வளவுதான், 8 மிச்சல் சாண்டர். அதோட அவங்களோட பேட்டிங்கோட டெப்த் முடியுது. மிச்சல் சாண்டரோட bowling-யும் அவங்களோட ஃபாஸ்ட் bowling அடுத்ததுல பார்க்கலாம். இவங்களோட மார்க் ஃபார் மிடில் ஆர்டர் அண்ட் ஆல் ரவுண்டர்ஸ் 21 out of 25. 22 ஒரு 21 சேர்த்துக்கோ. 21 டை பிரேக்கர்ல முடியும்னு நினைக்கிறேன். திருப்பி இந்தியாவுக்கும் 21 கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பாகிஸ்தானை பார்த்துடலாம். பாகிஸ்தான் வந்து ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். வசீம் அக்ரம் வந்து ரொம்ப ஒரு விமர்சனம் வச்சிருந்தார். ஃபஹீம் அஷ்ரப் திருப்பி வந்திருக்கான், ஒன்னும் பர்ஃபார்மே பண்ணல, பட் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஐ விஷ் ஹிம் வெரி வெல். பட் என்ன பேசிஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. ஹவவர் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஃபக்கர் ஜமான். அவனை நல்லா யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன ஃபஹீம் அஷ்ரஃப் மேல என்ன கருத்து? ஏன்னா இந்த இடத்துல வந்து ரிஸ்வான் ஒரு ஆப்ஷன் மிடில் ஆர்டர் விளையாடுறதுக்கு. நீ வந்து பாபர் ஆசாம் சொன்ன மிடில் ஆர்டர்ல நான் ஆனா மேல புஷ் பண்ணிட்டேன். கம்ரான் குலாம் ஐ ரியலி லைக் த லுக் ஆஃப் கம்ரான் குலாம். அது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, த ஐடியா பிளேயர், ஐசால கடி பிளேயர்னு வாங்கல, அந்த மாதிரி ஒரு பிளேயர். வேற லெவல்ல ஆடுறான் கம்ரான் குலாம். குஷ்டில் ஷா லெஃப்ட் ஹேண்டர் டாங்கர். பட் எனக்கு ரொம்ப நோட் வர்த்தியா சொல்லணும்னு ஆசைப்படுற 2 பிளேயர். ஒன் இஸ் சல்மான் அலி ஆகா, வேற லெவல் டேலண்ட், போல்ஸ் a bit of ஆஃப் ஸ்பின், செம்ம கேம் அகேன்ஸ்ட் ஸ்பின்னு, பாகிஸ்தான்ல வேற கலக்கிட்டு இருக்கான். அந்த நெக்ஸ்ட் நேம் இஸ் தயாப் தஹீர். ரியலி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஆளு, பட் நிறைய எமர்ஜிங் டோர்னமெண்ட்லாம் ஆடி இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் ரன் அடிச்சிருக்கான். மிடில் ஆர்டர் பேட்டர். இதுல இருந்து நீ எப்படி சூஸ் பண்ண போற? there is fair amount of inexperience, at the same time fair amount of experience in first class cricket level. அங்கேருந்து எடுத்திருக்காங்க பிளேயர்ஸை. நீ எப்படி லைன் அப் பண்ணுவ? இவங்க எப்படி போவாங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு டாப் 3 சொல்லிட்டேன். அதாவது ஃபக்கர் ஜமான், சாத் ஷக்கீல் அண்ட் பாபர்னு. நம்பர் 4 முகமது ரிஸ்வான், நம்பர் 5 கம்ரான் குலாம், நம்பர் 6 சல்மான் அலி ஆகா, நம்பர் 7 ஃபஹீம் அஷ்ரஃப். இப்படிதான் போவாங்க. இவங்களுக்கும் லெஃப்ட் ஹேண்டர் தட்டுப்பாடு இருக்கு. ஃபக்கர் ஜமான் அண்ட் ஃபஹீம் அஷ்ரஃப் மட்டும்தான். ஃபஹீம் அன்ஃபார்ச்சுனேட்லி, ஏன்னா உங்களுக்கு இப்போ குஷ்னீல் ஷா பத்தி சொன்னீங்க, அவர் ஆடணும்னா சல்மான் அலி ஆகா வெளியில போனோம். சல்மான் அலி ஆகாவால 7 ஓவர்ல 39 ரன் போட முடியும். ஒரு எக்ஸ்ட்ரானரி பேட்டரை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தையாப் தாஹிர் சொன்னீங்க, இட் ஹஸ் டு பி a toss up between கம்ரான் குலாம் and தையாப் தாஹிர். So unfortunately கம்ரான் குலாம் will start it. பட் இட்ஸ் குவைட் an order. ஏன்னா வந்து நம்பர் 7 வரைக்கும் பேட்டிங் டீசெண்டா இருக்கு. இவங்களோட மிடில் ஆர்டர் ஆல் ரவுண்டருக்கு உன்னோட மார்க்ஸ் 16 out of 25. நல்லா தானே இருக்கு மச்சி. சூப்பரா ஸ்பின் ஆடக்கூடிய பிளேயர்ஸ், ஹோம் கண்டிஷன்ஸ். ஒரே ஒரு கேம் இந்தியாவோட துபாயில விளையாடுவாங்க, மற்றெல்லாம் ஹோம் கண்டிஷன்ஸ். நியூசிலாண்டையும் பங்களாதேஷையும் ஹோம்ல விளையாடுவாங்க. இந்த மிடில் ஆர்டர் இஸ் நாட் டேஞ்சரஸ் ஃபார் யூவா? உங்களுக்கு என்ன பண்றோம்னு they'll have a reasonable option. இல்ல தீர விசாரணை பண்ணி தீர்ப்பு சொல்றதுக்கு நான் சிபிசி ஐடியா வர்மன். ஸோ என்னோட இதுல பாத்தீங்கன்னா கர்ணம் எதுவும் கிடையாது. இதுதான் கர்ணம் தப்புனா மரணம். 16 மார்க்ஸ் கொடுத்துருக்காரு பாகிஸ்தானோட மிடில் ஆர்டர். பாடுபடுறா
அதான் பாடியாச்சு ஆல்ரெடி, திருப்பி அதை பூனை பாட்டு போடு வேற. சரி, அடுத்த டீம் இந்தியா. இருங்க, இந்த பாட்டு நீங்க கேட்டே ஆகணும். பாட்டு வச்சிருக்கியா இந்தியாக்கா? பாகிஸ்தானுக்கு பாட்டு இல்லைன்னா எபிசோடே. அதுதான் பூனை பாட போடுறாவா? சரியே பூனை பாட போடு. இப்போ வந்து அவர் கோச் வந்து அகேன் சொல்றாரு. கோச் யாரு? கோச் அவருக்கு ஆக்கிப் ஜாவேத், இந்த விக்கெட் ஹேட்ரிக் எடுத்தார் பாருங்க இந்தியாவோட. அவர் அங்கேருந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு மிடுவோஸ். சுந்தரி ஒரு 4 அடி நீதான் டாட் பாலு ஆடினது போறோம் அப்படின்னு. அங்க உள்ள 2 பேர் இருக்கான். யார் 2 பேரு? ரிஸ்வான், கம்ரான் குலாம்லாம். நான் பவுண்டரி அடிக்க மாட்டேன், அடிச்சாலும் பால் போகாதே, டாட்டு பால் நான் ஆடுவேன், என்னையே தந்தேன் அதற்காக, ஜென்மமேன் கொண்டேன் டாட் பால்காக அப்படின்னு. இவங்களுக்கு நீங்க 16க்கு மேல கொடுக்க சொல்றீங்களே, எப்படி கொடுக்க முடியும்? ஏன்டா சாரு மனசலாயி. சரி, இந்தியன் டீமுக்கு போயிடலாம். இந்தியன் டீம் இவங்களும் பாட்டு வச்சிருப்பேன். எப்படி பாகிஸ்தானுக்கு பாட்டு போட்டு இந்தியாவுக்கு பாட்டு போடலன்னா சரி வராது. பட் மிடில் ஆர்டர் ஸ்ரேயஸ் ஐயர் என்ன பிரிஸ்டின் டச்ல இருக்கான். ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல். ஆப்வியஸ்லி KL ராகுல் ஹேட் அ டீசென்ட் வேர்ல்ட் கப் 2023. உனக்கு KL ராகுல் ரொம்ப நல்லா தெரியும், கிங்ஸ்ல இருந்திருக்க, பெங்களூர்ல இருந்து வர பையன் தான். வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? KL ராகுலை பத்தி உன்னோட கருத்து என்ன ஜென்ரலாவே? அதாவது அவர் எப்படிப்பட்ட ஒரு பிளேயர்னா, இப்போ இனிஷியலி அவர் வந்து கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணார்? ஓடிஐ கிரிக்கெட்ல எங்க ஓப்பனிங் டாப் ஆஃப் தி ஆர்டர். அவர் IPL எப்படி ஆடுறாரு? அவர் ஓப்பனிங் த டாப் ஆஃப் தி ஆர்டர் எப்படி ஆடுறாரு? அப்ரோச் என்ன? ஹீல் பிளே அப்படியே நல்ல டபுள் கியர் மெதுவா எடுத்துட்டு போய் அப்புறம் ஆக்சலரேட் பண்ணுவார். இந்தியா வந்து ஒரு பவர்ஃபுல் டாப் 4 இருக்கிற டீம். நோ மேட்டர் வாட், யார் எங்க ஆடுறாங்கன்னு. அது ரோஹித் ஒரு கோட், கோலி ஒரு கோட், கில்லிஃப் ஆவரேஜிங் 56. எவ்வளோ டைம் உங்களுக்கு KL ராகுல் அவரோட கேமை ஆடுறதுக்கான வாய்ப்பு இந்த பேட்டிங் ஆர்டர்ல கிடைக்கும்? என்ன ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன்னா, KL ராகுலை பொறுத்த வரைக்கும் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில என்ன வந்துரும்னா, அப்கோர்ஸ் KL ராகுலோட ரைட் ஹேண்டட்னஸ். ஆனா இந்த டீம் மேனேஜ்மெண்ட் வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஓடியில இங்கிலாண்டோட ட்ரை பண்ணாங்க. பட் அந்த மேட்ச் ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சதுனால ஸ்ரேயஸ் ஐயர் ஆடுறதால விராட் கோலி வெல்ல. இதெல்லாம் பாரு, இதெல்லாம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா த டச் ஆஃப் ஃபேட் அப்படின்னு சொல்லலாம். அது ஆனதுல லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன் மேல காலி ஆயிடுச்சு. இருக்கிற 2 லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன் அக்ஷர் பட்டேல் நம்பர் 5 நம்பர் 4 ப்ரமோட் பண்ணி 6ல ட்ரை பண்றாங்க. ஜடேஜா ஒருத்தர் இருக்காரு. இப்ப வேற என்ன லெஃப்ட் ஹேண்டர்னு யோசிக்கும் போது திருப்பி, அதாவது சில பேரோட லைஃபோட என்ன சொல்றது, ஒரு நியதின்னு சொல்லலாம். அது திருப்பி என்ன பண்ணுவாங்க, ரிஷப் பண்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்களே கொண்டு வந்து திருப்பி நுழைப்பாங்க. இந்த டிபேட்டை ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஒரு முடிவு கொண்டு வரது தான் உங்ககிட்ட கேட்கறேன். KL ராகுல், ரிஷப் பண்ட் சாம்பியன்ஸ் டிராஃபில லெஃப்ட் ஹேண்டட்னஸ்ல உன்னோட தாட் என்ன? அதாவது இப்ப இந்த ஒரு டாப் 5 பிரேக் பண்ணி எத்தனை டைம் இந்தியா 87-4 போகும்? 5 out of 10னா KL ராகுல் ஷுட் பேட் அட் நம்பர் 6. இப்போ உங்களுக்கு நீங்க யோசிக்கிறீங்க, ஓகே இவர் ஃபார்ம்ல இல்ல, ஒரு ஃபார்ம்ல இல்ல, 2 மேட்ச் இப்போ இங்கிலாண்டோட சீரிஸ் ஆடுறாங்க, இந்த மாதிரி போயிருக்கு. இல்லப்பா, ஒருவேளை 87-4னா ஒரு ஆள் வந்து எனக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா மட்டும்தான் KL ராகுல் அந்த ஆட முடியும். இந்த டாப் 5 இப்போ ப்ராப்ளம் என்னன்னா லெஃப்ட் ஹேண்டட்னஸ் இல்லாதனால அக்ஷர் இஸ் பேட்டிங் அட் 5. ஸோ ஒருவேளை ஏர்லி விக்கெட்ஸ் அப்படியே விழுந்தா கூட ஸ்பின் ஆடுறதுக்கு அக்ஷர் அனுப்புறாங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி டஃப் கால் டு மேக். ஏன்னா KL ராகுல் இஸ் டன் பிரிட்டி வெல். எங்க அதாவது ஓப்பனர் இல்லைனா ஓப்பனர் ஆடு, மிடில் ஆர்டர் இல்லைனா மிடில் ஆர்டர் ஆடு, டாப் ஆர்டர் இல்லைனா டாப் ஆர்டர் ஆடு, சரி கீப்பர் இல்லையா கீப்பர் பண்ணு. ராகுல்னு பேர் வச்சாலே இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி ராகுல் டிராவிட கூட கீப்பிங் பண்ண வச்சாங்க, KL ராகுல் கீப்பிங் பண்ண வச்சிருக்காங்க. எனிவே KL ராகுல் எந்த ரோல் கொடுத்தாலும் அடாப்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி. ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ரிஷப் பண்ட் ஃபார்ம் த கிரக்ஸ். ஆல் ரவுண்டர்ஸ் ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர். யார் ஆல்ரவுண்டர் ஆட போற? மிடில் ஆர்டர் பேட்டிங் லைனப் எப்படி இருக்கும்? இல்ல, ரொம்ப சிம்பிள். அவங்க எப்படி போவாங்கன்னா, இப்போ நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர், நம்பர் 5 வந்துட்டு அந்த ஃப்ளோட்டிங் இது பேஸ்ட் ஆன் த லெஃப்ட் ரைட் வேணும்னா அக்ஷர் போவாரு, இல்லைன்னா KL ராகுல் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஃபாலோட் பை பாண்டியா, ஜடேஜா. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பவர்ஃபுல் மிடில் ஆர்டர் என்னை பொறுத்த வரைக்கும். பவர்ஃபுல் மிடில் ஆர்டர். வாஷிங்டன் சுந்தர் சீல சும்மா ஒரு டிபேட்டுக்காக சொல்றேன். 2 ஆஃப் ஸ்பின்னர் ஸ்குவாட்ல ஒரு மெம்பர். எதுக்கு நீ ஆஃப் ஸ்பின்னர் எடுப்ப? நீ ஒரு பெரிய ICC டோர்னமெண்ட் போகும்போது ஒரு ஸ்குவாடை பிக் பண்ற அப்படின்னா அந்த ஸ்குவாட்ல யாரை பிளேஸ் பண்ண போற? அந்த ஸ்குவாட்ல வெளியில இருக்கிற மெம்பர்ஸ் எந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ண போறாங்க? வாஷிங்டன் சுந்தர் அந்த செகண்ட் தேர்ட் ஸ்பின்னர் எக்ஸாக்ட்லி அந்த ரோலை ஃபில் பண்றதுக்கு எங்கேயா ஒரு லெஃப்ட் ஹேண்டட்னஸ் இருந்து டீம்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வேணுங்கிறதுக்காக அவர் வச்சிருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரா சீமர் கேரி பண்றீங்க, ஒரு எக்ஸ்ட்ரா கீப்பர் கேரி பண்றீங்க, ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் கேரி பண்றீங்க. வாஷிங்டன் சுந்தருக்கு ரோல் வருதா? அதுக்கான டீம் லைனப் யாரு? எந்த டீமுக்கு அகேன்ஸ்டா வாஷிங்டன் சுந்தர் ரோல் பாக்குறேன்? ஆஷா, இப்போ பார்த்தா உங்களுக்கு குல்தீப்போட ரோல் இஸ் Chinaman takes the ball away from the left handers. Correct. So வாஷிங்டன் சுந்தர் விளையாட மாட்டார். Unfortunately, because அக்ஷர் பட்டேல் வந்து has bailed us out more with the bat than the ball in many formats.
இங்கிலாந்தோட அந்த ஃபர்ஸ்ட் ஓடி இதை பாருங்க. Test matchல. T20 வேர்ல்ட் கப்ல எப்பப்பெல்லாம் தேவையோ he is the one. ஃபைனல்ஸ்ல என்னாச்சு நீங்க சொல்லுங்க. T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல அக்ஷர் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கும்போது அவங்க அக்ஷரை எப்படி பாக்குறாங்கன்னா இந்த மாதிரி வந்து டூவல் ரோல் மல்டிபிள் ரோல் பண்றது. ஜடேஜா எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு 7-8 ஓவர் முடிஞ்சால 10 ஓவர் அட் நம்பர் 7 ஜடேஜா தேர் கோயிங் டு ஹேவ் ஹிம் அட் டெசிக்னேட்டட் நம்பர் 7 ஃபினிஷிங் ரோல் மாதிரி. அப்படிங்கும்போது இப்போ நீங்க வாஷி எப்படின்னு பாத்தீங்கன்னா வாஷி எங்க நீங்க வந்து எடுத்துட்டு வர முடியும்? அன்பார்ச்சுனேட்லி எனக்கு தெரிஞ்சது வர முடியாது. சரி 16 பாகிஸ்தானுக்கு கொடுத்த இந்தியாவுக்கு எவ்வளவு கொடுக்க போற? இந்த நெட்வொர்க் ரொம்ப பெருசு. முதல்ல ஷேயா ஐயர், அதுக்கப்புறம் KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், ஒருத்தரை நீங்க எடுத்தீங்கன்னா இன்னொருத்தன் வந்துட்டே இருப்பான். நீங்க நெட்வொர்க் என்ன நீங்க முடிச்சாலும் சரி ஒவ்வொருத்தன் வந்துட்டே இருப்பான். 22க்கு 25 திருப்பி மாத்தி சொல்றேன். 25க்கு 22. இங்க பல பேர் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாங்க. இனி 22. ஐயோ நியூசிலாண்டுக்கு 22 கொடுத்தல, நியூசிலாண்டுக்கு 22 கொடுத்த. சரி அடுத்த டீம் சவுத் ஆப்பிரிக்கா. மனசுல பட்டதை சொல்லாம உண்மையை பேச. சவுத் ஆப்பிரிக்கா வரும்போது சவுத் ஆப்பிரிக்காவோட மிடில் ஆர்டர் ஆப்ஷன்ஸ் பவுமா மேல போட்ட. ஸோ ராசி வேண்டர் துசன் நம்பர் 3ன்னு சொல்லிட்டேன். அதனால வந்து ஆப்ஷன்ஸ் மில்லர், கிளாசன், ஸ்டப்ஸ், மாக்ரம் இந்த 4 பேரும் விளையாட முடியாது. 3 பேர் தான் விளையாட முடியும் இல்ல, ஏன்னா நீ டாப் 3 சொல்லிட்ட. 4 பேர் 4, 5, 6, 7 7 பேர் விளையாடுவாங்களா? இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா டெஸ்ட்லயே நீங்க பாருங்க. ஓகே என்னோட போலிங்க இதுக்கு மேல நான் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது, அதனால எனக்கு ஒரு 25 ரன் போனாலும் பரவாயில்ல, எனக்கு நம்பர் 8ல மார்க்கோ ஆன்சன் இருக்கணும். கரெக்ட். நம்பர் 8 மார்க்கோ. நம்பர் 8, 9, 10, 11 4 பவுலர் தானே வருது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப உங்களுக்கு வந்து டாப் 3 சொல்லிட்டா பவுமா, ரிக்கில்டன், ரசி. என்ன ரசி வந்து பயங்கர ஷேயா சேருக்கு நீங்க சொன்னதே சொல்ற செம ஃபார்ம்ல இருக்க ரசி வாண்டர் துசேல். நம்பர் 4 ஐடன் மாக்ரம், நம்பர் 5 ஹென்ரிக் கிளாசன், நம்பர் 6 மில்லர், நம்பர் 7 ஸ்டப்ஸ், நம்பர் 8 யான்சன். சோ இல்ல பட் 8, 9, 10 நீ போட்டா 4 5th பவுலரே இல்லையே. கேசவ மகாராஜ் மார்க்ராம் வச்சு 10 ஓவர் போட்டுருவாங்க. அததான் பண்ணுவாங்க. இவங்க 4 பவுலர் தான் போவாங்க. யான்சன், ரபாதா, மகாராஜ் அண்ட் ஜெரால்ட் குட்ஸி. இதுதான் இவங்களோட இதுவா இருக்கும். இல்லன்னா அவங்க என்ன பண்ணோம்? இல்லன்னா இல்ல நான் ஆட முடியாது. நீ சொன்ன மாதிரி ரசி வேண்டர் துசன் ஓபன் தான் பண்ண வைக்கணும். ரயன் ரிகில்டன் வெல்ல கீப்பர் இல்ல, அதனால நீ கீப்பர் கிளாசன் இருக்காரு, அது பிரச்சனை. அவ்வளவுதான் ரசி வேண்டர். அப்ப ரயன் ரிகில்டன் விளையாட மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். ஸ்டப்ஸை உட்காத்தி வச்சுட்டு வியான் மல்டர் ஆடுவாங்க. இட்ஸ் பிட்வீன் ஸ்டப்ஸ் அண்ட் மல்டர். இல்ல நான் சொல்றத பாரு, பவுமாவையும் ரசியும் வச்சு ஓபன் பண்ணிடு. 3 வந்து ஈடன் மாக்ரம், 4 வந்து மில்லர் ஆர் ஹூவர், அதுக்கப்புறம் 5 கிளாசன், 6 ஸ்டப்ஸ். இல்ல ஸ்டப்ஸ் மேல ஆடுவான் எனக்கு தெரிஞ்சு. ஸ்டப்ஸ் வில் பிளே அட் 4, 5 மில்லர், 6 கிளாசன், 7ல மார்க்கோ யான்சன் ஃபாலோட் பை த பவுலர்ஸ். ரொம்ப சிம்பிளா இருக்கு. இதான் அவங்க பண்ணாங்க 23 வேர்ல்ட் கப்ல கூட. ஐ டோன்ட் திங்க் they'll change much. ஏன்னா ரீசனபிளி சக்சஸ்ஃபுல் கேம்பெயின். சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் வந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு டைட் கேம். 8 அகைன் வந்து ஆஸ்திரேலியா அந்த டைட் கேமை வின் பண்ணிட்டு வந்து ஃபைனல்ஸ் ஜெயிச்சாங்க. இதான் என்னோட தாட். ஐ திங்க் 4, 5, 6, 7 இதா இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கோ 8 ஆடினா டீம் பேலன்ஸே காலி ஆயிடும். உனக்கு சப்போசிங் மார்க்கோ 7ல ஆடுறானா வியன் முல்டர் வேணா 7ல ஆடலாம். நீ அதுதான் இட்ஸ் பிட்வீன் முல்டர் அண்ட் ஸ்டப்ஸ். ஏன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன, ஸ்டப்ஸ் வந்து ஆஃப் லேட் இந்த ஆடின ஒரு லீக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் அவர் பெருசா வந்து எதுவும் ரன் அடிக்கல. ஸோ கான்ஃபிடன்ஸும் கொஞ்சம் லோவா இருக்கு. அப்படிங்கும் போது இப்போ உங்களுக்கு அவங்க எப்படி பார்ப்பாங்க? இப்போ ரசி ஆடுறதுனால மாக்ரம் நம்பர் 4 ஆடியே ஆகணும். ஸ்டப்ஸ் நம்பர் 4 இங்கே ஓடிஎல் ஆட முடியாது. அதுக்கப்புறம் கிளாசன் மில்லருங்கும் போது நம்பர் 7ல ஸ்டப்ஸா ஆடணுமா? அவங்க என்ன பெட்டர் பேட் ஆனா is a composed batter and I can give you that 5 or 6 overs. Markram can give that 5 or 6 overs. இல்லன்னா எப்படி யோசிப்பாங்க உங்களுக்கு? இல்ல முல்டரை வச்சு ஓபன் பண்ணிட்டா இன்னொரு சான்ஸ் பண்ணிருக்காங்க. முல்டர் வந்து டாப் ஆஃப் தி ஆர்டர் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு விளையாடி இருக்கான். இன்னொரு சான்ஸும் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, இப்போ ஜெரால்ட் குட்ஸியை வந்து ஸ்குவாடுக்கு வந்திருக்காரு. இப்போ ரீஹாபிலேஷன் முடிச்சுட்டு அவர் வந்திருக்காரு. திருப்பி அவர் வந்து ஃபுல்லி ஃபிட்டா என்னன்னு தெரியல. ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா there is a chance of George Linde coming in. அவர் வந்துட்டாங்க, பேலன்ஸ் பயங்கரமா இருந்தது. ஜார்ஜ் லிண்டே அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பேட் இப்ப சமயா மைக் கேப்டனுக்கு வெச்சு வளர்ந்துட்டார் பேட். ஸ்டப்ஸோட இடத்துக்கு அவர் வந்தா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆச்சு. இஸ் a capable batsman, he can bowl 10 overs. So அது என்ன வேணா நடக்கலாம். இப்போ இவங்க எப்படி போவாங்கன்னா the call is going to be between Mulder and Stubbs. இவங்களுக்கு வந்து இப்போ இந்த மிடில் ஆர்டர் நீங்க பாத்தீங்கன்னா மாக்ரம் is class apart, no one can deny that. Klaasen is one of the best players against spin. He's going to bat between 20 and 40. மில்லரும் பாத்தீங்கன்னா செம்ம டச்ல இருக்காரு, சந்தேகமே கிடையாது. யான்சன் வந்து பேட்ல ஸ்ப்ரிங் வச்சிருக்காரு. பேட்டிங் வேற லெவல்ல ஸ்ப்ரிங் வச்சிருக்காரு. யான்சன் பேட்டிங் வேற லெவல் ஆடிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து ஸ்டப்ஸ் ஆர் மல்டர் both are capable அப்படிங்கும்போது இவங்களுக்கு தி பேட் வெரி வெரி டீப். அந்த ரபாதாவால ஒரு 10 ரன் அடிக்க முடியும், மகாராஜால 10 ரன் அடிக்க முடியும்ன்றதுனால நீ ஏன் இப்படி பண்ணிடக்கூடாது? 7 யான்சன் 8 மல்டர் ஆடிட்டா
7 மல்டர் அண்ட் 8 யான்சன் ஆடிட்டு 9 10 11 ரபாடா அது வாட் எவர் Either way, ஆடிட்டு ஒரே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி, மல்டரா ஸ்டப்ஸா? ஏன்னா ஸ்டப்ஸ் கேன் ஆல்சோ பால் ஆஃப் ஸ்பின். ஒருவேளை அவங்க இல்ல நான் அப்படியே பண்றேன், மார்க் ராமி ஸ்டப்ஸையும் வச்சு 10 ஓவர் நான் முடிச்சிடுறேன், அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆப்ஷன். பாகிஸ்தான்ல அவ்வளவுலாம் திரும்பும்னு எனக்கு அதை தோணல. பண்ண மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டப்ஸ் வில் ஆன் த பெஞ்ச். மல்டர் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ், செம பவர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களோட மிடில் ஆர்டர் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்குறேன்னு பாக்குறேன். இல்ல 19 out of 10 கொடுப்பேன். ஒரே பிரச்சனை 19 out of 10 19 out of 25. ஓகே. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, கொஞ்சம் அந்த ஸ்லோ பிச்சில் பின்னாடி போவாங்க நேரம் வர்ற பாலுக்கு. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கே ஒழிய, அந்த ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துட்டு இப்ப இதுல ஒரு பாட்டு வரும், முண்டே தில்லிக்கே आगे फ्रंट फुट पे கேல் आगे फ्रंट फुट पे ए दिल से दिल्ली के रे खेलने फ्रंट फुट पे அப்படின்னு முன்னாடி வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாரும் முன்னுக்கு வரணும் தான் நமக்கு ஆசை. சவுத் ஆப்பிரிக்கா 21 கொடுத்திருப்பேன். அந்த ஒரு கொஞ்சம் திரும்புற மாதிரி. பரவாயில்ல, உண்மையா சொல்லு. இப்ப நீ வந்து உனக்கு அவங்க மேல இருக்கிற ஒரு காண்ட்ல 19 கொடுத்திருக்க, பேக் ஃபுட்ல போயிடுவாங்கன்னு மன்னிச்சு விட்டு இப்ப ஃப்ரண்ட் ஃபுட்ல நிறைய ஆடுறாங்க SA20னால. 19 out of 25 19 out of 25. honest rating. 19 out of 25. எனக்கு என்ன, நான் அக்ரி பண்ணல, கொஞ்சம் மேல போவேன் நான் சவுத் ஆப்பிரிக்காக்கு மார்க். அடுத்து வந்து நம்மளோட ஃபேவரட் டீம், என்னோட விசுவாசமான, என்னது ஆத்மான விசுவாசமான டீம் ஒண்ணு. இந்த டீம் வந்து மிடில் ஆர்டர் மற்றும் ஆல்ரவுண்டர் சேர்ந்த இந்த டீம். ஆல்ரவுண்டர் மிடில் ஆர்டர் எல்லாம் பேர் படிச்சுக்கிட்டே போகலாம். மானே தேனே பொன்மானே 76 பேர் படிக்கலாம். ஆனா ஒண்ணு வர மாட்டேங்குது, போனியே ஆக மாட்டேங்குது. ஒரே சொல்றாங்க, போயிட்டு கத்தி சுத்திட்டு வந்துனே இருக்காங்க. எல்லாருமே வந்து சீகா சார் மாதிரி அட்ரா பாலை பார்த்து அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு வந்துனே இருக்காங்க. இவங்களை பத்தி என்ன நினைக்கிறேன்? அவங்களோட பெஸ்ட் சான்ஸ் ஆஃப் சக்சஸ் பாகிஸ்தான்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மிடில் ஆர்டர் ஆஃப் ஹாரி ப்ரூக், ஜாஸ் பட்லர், பிரைடன் காஸ், இந்த பிரைடன் காஸ் என்னோட ஃபேவரட் ஆயிட்டாங்க. அவன் கரெக்டா எப்பெல்லாம் நான் பாக்குறேனோ அப்ப இஷ்டத்துக்கு ஒரு ஷார்ட் ஆடி அவுட் ஆயிடுறான். ஜேமி ஓவர்டன், லியம் லிவிங்ஸ்டன் அது உன்னோட ஃபேவரட். ஜேமி ஸ்மித் ஒரு பேக்கப் ஆப்ஷன் இருக்காரு. இவங்க மிடில் ஆர்டர் எப்படி ஃபேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மறந்துரு, இந்தியாவோட சீரீஸை மறந்துரு, பரவாயில்ல மன்னிச்சு. இவங்க ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு சொல்லு. பாட போடுறா பாட்டா? ஓகே, பாடு. சுத்தி சுத்தி வந்தீங்க, முழுசா ஸ்பின்னு போட்டீங்க, ஐயோ நாங்க அவங்களுக்கு ஆட மாட்டோம், எத்தனை ஸ்பின்னர்ஸ் போட்டீங்க, எல்பிடபிள்யூ போல்டு ஆக்கினீங்க, 40 ஓவருக்குள்ள முடிச்சீங்க, நேர வர பால குறுக்குதான் போட்டோம், பேட்ல பட்டதும் DRS கேட்போம், அதுக்குள்ள அம்பையர் தான் அவுட்டு கொடுத்து நாங்க தோப்போம் அப்படின்ற மாதிரி. இப்ப நீங்க சொல்றீங்க, இந்த பக்கம் அடிக்கிறீங்க, அந்த பக்கம் அடிக்கிறீங்க, இந்த கவுண்டர் பண்ணி சொல்ற மாதிரி இந்த பக்கம் போச்சு அந்த பக்கம் போச்சுன்ற மாதிரி எந்த பக்கம் போட்டாலும் அவுட் இவங்க. ஸோ இப்ப நீங்க சொல்ற மாதிரி எக்ஸ்ப்ளோசிவா இவங்க இருக்காங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. முன்னாடியே பேசினதான், நான் தான் நிறைய அணத்தரேன், நீ அணத்தவே மாட்டேங்கிற. குவாலிட்டி இருக்கா இல்லையா? குவாலிட்டிங்கிறது இந்த டீமுக்கு இல்லைன்னு சொன்னா கிரிக்கெட் தெரியாதவன் குவாலிட்டி இல்லம்பா. இது டேலண்ட் பாத்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோயிங். என்னதான் பிரச்சனை பின்ன? ஏன் இப்படி ஆடி தொலைறானுங்க? அவங்க வர்றதே மக்கள் சந்தோஷமே மகேசன் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு 40 ஓவர்ல ஆல் அவுட் ஆயிட்டேன்னா அவங்களும் சீக்கிரம் வீட்டுக்கு போடுவாங்கல்ல. கேட்டா என்ன சொல்லுவாங்க? we have one way to play, that is a baseball அப்படின்றாங்க. பேஸ்பால் ஆக்கிட்டு போயிட்டே இருந்துருவாங்க அங்க பாகிஸ்தான்ல. ஏன்னா இப்ப நீங்க வந்து சுருக்கு ஸ்பின் போட்டே இருப்பாங்க மிடில் ஓவர்ஸ்ல, அங்க எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப ஹாரி ப்ரூக் பாத்தீங்கன்னா அவரோட டேலண்ட்டுக்குலாம் நீங்க, நான் உங்களை கேட்கறேன், 100 டெஸ்ட்ல அடிக்கிறதெல்லாம் நீங்க சொல்லுங்க, இவ்வளவு டெஸ்ட் மேட்ச் ஆடுறீங்க, ஸ்கில் இல்லாம 100 பயங்கரமா ஆடுறாங்க பேட்டிங். அதுதான் கோவம் வருது எனக்கு. இந்த ஜேமி ஸ்மித்லாம் ஆடுறத பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. இவன்லாம் ஆட வச்சு நீ ஆடுற ஒரு 20 ஓவர் ஆட பாக்குறேன்னு கேட்கணும்னு தோணுது, ஆட மாட்டாங்க. இது நல்லா இப்ப நம்ம வீட்டுல தான் பாத்திருக்கியா, யாராவது வீட்டுல சொந்தக்காரங்க நல்லா பாடுறவங்க வந்துட்டா பாட வச்சுக்கினே இருப்பாங்க வீட்டுல, ஹால்ல உட்காந்து வச்சு. அந்த மாதிரி இவங்க ஆட வச்சுட்டு பாத்துனே இருக்கலாம். ஆனா ஆடதான் மாட்டானுங்க. 2-3 ஓவர் ஆடுறானுங்க, 2 ஷாட் அடிக்கிறானுங்க, கிளம்பி போயிடுறானுங்க. ஹாரி ப்ரூக் ஹாரி பாட்டுற மாதிரி ஆடினா கூட பரவாயில்ல, ரன் வந்துடும். அதுவும் என்ன வரமாட்டேங்கிறது. இப்ப பாருங்க, ஹாரி பாட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாரி பாட்டர், ஹாரி ப்ரூக்கு, அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர், அவரை பத்தி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டோன், அவர் வந்து அப்பயே முன்னாடியே சொன்ன 374 நாள் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாருன்னு, இப்போ 30 நாள் தான் போயிருக்கு. ஸோ இன்னும் 344 நாள் இருக்கு அவர் கணக்கு பர்ஃபார்ம் பண்றதுக்கு. கார்ஸ் வந்து கார்ஸ் மாதிரி ஆடணும், டிராக்டர் மாதிரி ஆடக்கூடாது. கார்ஸ் மாதிரி ஆடினா ஒரு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, ஆர்ச்சர் கேன் பேட். சரி, ஜேமி ஓவர்டன் பத்தி என்ன நினைக்கிறேன்? அன்பார்ச்சுனேட்லி ஆட முடியாது. ஒன்லி கார்ஸ் ஆர் ஓவர்டன், ஒருத்தர் தான் ஆட முடியும். இப்போ நான் பிளேயிங் 11 சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க பிளேயிங் 11 வேணாம். அடுத்து நம்ம பவுலர்ஸ் பார்க்கும்போது நீ பிளேயிங் 11 ஃபினிஷ். சோ உங்களுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் கேன் பேட், மார்க் வுட் கேன் பேட், ஆதில் ரஷீத் கேன் பேட், ஹோல் 11 கேன் பேட். ரன்னு வராது, தெரியாது. அதுதான் பிரச்சனையை ஒழிய
இவங்களுக்கு என்னன்னா வந்து ஐம் கோயிங் டு புட் த bowlers under pressure அப்படின்னுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் வர்மா மாதிரி இப்படி உட்காந்துன்னு அப்படி கண்ணு அப்படியே திறக்க முடியாம இருந்துட்டு 40 ஓவர்ல ஆல் அவுட் ஆயிடுவாங்க. அன்பார்ச்சுனேட்லி இவங்களுக்கும் 16 out of 25 தான் இருந்தது. ஒரு 16 கொடுத்துருக்கியா? நீ ஸ்பேஸ்லாம் பார்த்தா இன்னும் கம்மியா கொடுப்பேன்னு நினைச்சேன். அது இன்னும் பாகிஸ்தானுக்கு மட்டும் கொஞ்சம் வஞ்சகத்தோட கொடுக்குற. இன்னும் 350 டாட் பால் நீங்க ஓடி பாகிஸ்தானுக்கு 16 கொடுத்த பரவாயில்ல. இருக்கிறதே 300 பால் தான். அதுல 350 டாட் பால் நீங்க ஆட முடியாது. சரி, ஓகே. லாஸ்ட் பட் டெஃபினெட்லி நாட் த லீஸ்ட் அப்படிங்கிறதுக்கு 2 டீம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பங்களாதேஷோட மிடில் ஆர்டர். இதுல யார் மிடில் ஆர்டர்? தௌஹீத் ஹிதாய், முஷ்ஃபிகுர் ரஹீம், ஜாக்கர் அலி, அனிக், மஹமுதுல்லா, மெஹதி ஹசன், மிராஜ். இவங்க மிடில் ஆர்டர் டீசெண்டா இருக்கு. பீடாக் ஆல்ரவுண்டர்ஸும் இருக்கு, ரீசனபிளா இருக்கு. ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். ஆமா. இப்போ நீங்க நான் டாப் 3 சொல்லிட்டோம். நம்பர் 4 இஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி முஷ்ஃபிகுர் ரஹீம். நம்பர் 5 வந்து மெஹதி ஹசன் மிராஸ் ப்ரமோட் பண்றாங்க அவரை. அவர் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்பர் 6 வந்து த எக்ஸ்பீரியன்ஸ் முகமது மஹமுதுல்லா. நம்பர் 7 த எக்ஸ்ப்ளோசிவ் ஜேக்கர் அலி. நம்பர் 8 ரிஷாத் ஹுசேன். மறக்காதீங்க, பெரிய 6 அடிப்பார் அவரு. அதுக்கப்புறம் யாராலையும் அதுக்கப்புறம் போலர்ஸ்ல பார்க்கலாம் நம்ம திருப்பி. அதுக்கப்புறம் வந்து இல்ல, அதுக்கப்புறம் யாராலையும் ஆட முடியாது அந்த போலர்ஸால. இப்போ உங்களுக்கு என்னன்னா முஷ்ஃபிகுர் ரஹீம் அன்பார்ச்சுனேட்லி his form has been really worrying. அவர் வந்து பெருசா ரன் அடிக்கல, பட் எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் cannot be substituted. கிளாஸ் பிளேயர். அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா மெஹதி ஹசன் மிராஸ் இஸ் த ஒன் who's putting his hand up, but a makeshift top order. மஹமுதுல்லா பாத்தீங்கன்னா இந்த கடைசி தீக்குச்சின்னுவாங்க. ஒரு சில டெஸ்பரேட்டா அதை பத்த வைக்கும் போது பத்த வைக்காம உடஞ்சி போகும், சே அப்படின்னு தூக்கி போடும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காரு. ரன் அடிக்கலாம், அடிக்காம போகலாம். இந்த ஜேக்கர் அலி வந்து யூ கேன் கம் வித் பிக் ஹிட்ஸ். அதில் வந்து சந்தேகமே கிடையாது. இவங்க ரிஷாத் ஹுசேன் கேன் ஆல்சோ பேட். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படின்னா மேட்ச் ஜெயிக்க கொடுக்கக்கூடிய ஒரு மிடில் ஆர்டரா இது 20 to 40. Can they bail them out of trouble or consolidate after a good start? The answer is no. அதனால 14 out of 25. 14 out of 25. ஓகே, ரைட், டன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஆப்கானிஸ்தான் தான் வந்து நான் முன்னாடியே சொன்னேன் மிடில் ஆர்டர் ஆல்ரவுண்டர்ல ஒரு இதை பேசலான்னு. எப்போ பார்த்தாலும் முகமது நபி உட்காந்துருக்காங்க. முகமது நபி நிஜமாவே நமக்குலாம் தெரியும், நல்ல ஆஃப் ஸ்பின்னரு, நல்லா ஆடுவார் பேட்டிங்கு. பட் எக்கச்சக்க டேலண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. உதாரணத்துக்கு நம்ம இக்ரம் அலி கீல் எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்டரு, விக்கெட் கீப்பரு, லுக்ஸ் வெரி ப்ராமிசிங். குல்புதீன் நைப், வாட் அ டோர்னமெண்ட் ILT20ல அவுட்ஸ்டாண்டிங் டோர்னமெண்ட். ஹஷ்மத்துல்லா ஷஹீதி விளையாடி ஆகணும், அஸ்மத்துல்லா ஓமர் ஜெய் விளையாடி ஆகணும். மேல நம்ம ஆல்ரெடி செதிகுல்லா அத்தல் பத்தி பேசணும். இவங்கெல்லாம் இருக்கும்போது முகமது நபிக்கு இந்த டீம்ல இடம் இருக்கா? ஏன்னா நிறைய நோட்டபிள் ஒமிஷன்ஸ் இருக்கு, இடம் இருக்கா? ஏன்னா ரஷீத் கான் கேன் கம் இன் அட் 8. எக்ஸ்பீரியன்ஸை போவாங்களா? ஏன்னா வந்து குல்புதீன் நைப், ஹஷ்மத்துல்லா ஷஹீதி, இக்ரம் அலிக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கணுமா? நீ எப்படி லைன் அப் பண்ணுவ? அதாவது உங்களுக்கு இந்த இக்ரம் அலிக்கின்றது ரிசர்வ் விக்கெட் கீப்பர், பேக்கப் ஃபார் ரமானுல்லா. நல்ல பேட்ஸ்மேனா இல்லையா? செம பேட்ஸ்மேன். அப்புறம் செம பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், கிராக் பண்ண முடியாது. இப்போ நாங்க பேக்கப்ஸ்லாம் சொல்லிடுறோம் யார் இருக்காங்கன்னு. அடுத்தது ஃபரீத் மாலிக், ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அவர் உள்ள வர முடியாது. போலிங் பத்தி போலிங்ல பேசலாம். இல்ல ஏன் வந்து முகமது நபி வச்சிருக்காங்க? இல்ல, நீ அத லைன் அப் சொல்லிடு, பரவாயில்ல, லைன் அப் சொல்லிடு. உன்னோட மிடில் ஆர்டர் லைன் அப்னு பாத்தீங்கன்னா நம்ம டாப் 3 சொல்லிட்டோம். இப்ராஹிம் சத்ரான், அஸ்மத்துல்லா ஷஹீதி at 4. நம்பர் 4 அஸ்மத்துல்லா ஷஹீதி, நம்பர் 5 குல்புதீன் நைப், நம்பர் 6 அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய், நம்பர் 7 முகமது நபி, நம்பர் 8 ரஷீத் கான். இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த சைதி பாத்தீங்கன்னா அப்படியே 40 ஓவர் ஆடணும் ட்ரை பண்ணுவாரு. குல்புதீன் நைப்பும் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வந்துட்டு கட்டாமலாம் அடிக்கலாம் மாட்டாரு, கரெக்டா எடுத்துன்னு போற ஆளு. அஸ்மத்துல்லா உமர் ஜாய் ஹஸ் காட் டபுள் கியர்ஸ். முகமது நபியும் பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆடுவாரு. ரஷீத் கான் கேன் கம் அண்ட் கிவ் அ பேக் போது they are very very good players of spin. இது ஒரு நான் ஏன் முகமது நபியை பத்தி கேட்டேன் அப்படின்னா, அஸ்மத்துல்லா உமர் ஜாய் இஸ் இந்த டாப் 6, அவரால் போலிங் போட முடியும். குல்புதீன் நைப் டாப் 6ல இருக்காரு, போலிங் போட முடியும். ரஷீத் கான் டாப் 8ல இருக்காரு, அவராலையும் போலிங் போட முடியும். ஒரு இக்ரம் அலிக்கில் மாதிரி ஒரு யங்ஸ்டர் ஆர் ஒரு செதிகுல்லா அட்டால் மாதிரி ஒரு ஆளு இஸ் மிஸ்ஸிங் அவுட் பிகாஸ் இஸ் பிளேயிங் அட் 7. அவரோட ஆஸ்பின் ஓகே, அவர் பண்றாரு, இஸ் டூயிங் அ ஜாப். பட் ஆப்கானிஸ்தான் முன்னாடி போயிட்டு இருக்க, சூப்பரா பண்றாங்க. அந்த டிபேட்டை நீ எப்படி, இது என் மனசுல எழும்புற ஒரு டிபேட், அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. ஏன்னா இப்ப நம்ம ஒரு கிரைட்டீரியா வைக்கிறோம். ஆப்கானிஸ்தான் 280 அடிச்சா ஜெயிக்க சான்ஸ் இருக்குங்கும் போது they have to strengthen their batting. அங்கதான் நீங்க வரீங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நோ பிரெய்னர் இன் டூயிங் தட். ஆனா அட் த சேம் டைம் எப்படி பார்க்க, அவங்களோட ஆப்போனன்ட்ஸ் யாரு? ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா. ஒரு சிலருக்குலாம் ஸ்பின்னு எழுதி பவுண்டரிக்கு வெளியே காமிச்சினால அவுட் ஆயிடுவாங்க ஒரு சிலரா அந்த டீம்ல. அப்படிங்கும் போது இவங்க எப்படி யோசிப்பாங்க? we need that extra cushion of 7 overs.
இப்போ நான் உங்களை கேட்குறேன், குல்பதீன் நைப் மேக்ஸிமம் 4 ஓவர் தான் போடுவார் 50 ஓவர்ஸில். இல்ல நான் என்னோட விக்கெட் டேக்கர்ஸை கீழே தான் பார்க்குறேன். ஏங்கிறத நான் அடுத்த செக்மெண்ட்ல நான் உனக்கு சொல்றேன். எதனால நான் அதை எடுத்துட்டு வரேங்கிறத அடுத்த செக்மெண்ட்ல சொல்றேன். உன்னோட மார்க்ஸ் ஃபார் தேர் மிடில் ஆர்டர் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ். 18.5 அவுட் ஆஃப் 25. 19 சொல்லு, இல்ல 18 சொல்லு. அது இன்னும் 18.5. அதுதாங்க வர்மனோட கணக்கு. 18.5. இந்த மாதிரி 0.5 வெறுமன வம்புக்கு சொல்றது. எனிவே தட் brings us to an end of the middle order and all-rounder sections for all teams. எல்லா டீம்ஸுக்கும் ஆஸ்திரேலியாலேருந்து கடைசியில் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. அவர் பயங்கரமான ஒரு கெட்டப் போட்டு வந்துட்டாரு. கெட்டப் ஆஃப் த இயர், கெட்டப் ஆஃப் த சீசன் சொல்லலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மார்க்ஸ் எல்லாம் பத்தி? பீடாக் கொடுத்த மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஆல்ரவுண்டர்ஸோட மார்க்ஸை பத்தி ஏதாவது நீங்க சேஞ்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. அதர் சைட் ஆஃப் இட் நம்ம திருப்பி சந்திப்போம். bowlers அதுக்கப்புறம் காம்பினேஷன் வெயிட்டிங் ஃபார் யூ. Until then, thank you so much for joining us on this episode of Around the World of Cricket.